கண்டிப்பாக அப்ரஹாம். கன்னியாகுமரியில் 2 நாள் பயணமாக முதல்வர் அவர்கள் தற்போது கன்னியாகுமரியில் உள்ளார். இதில் தற்போது புத்தளம் அருகே கல்லடி விளையில் அமைக்கப்பட்டுள்ள மு.க. ஸ்டாலின் படைப்பகம் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவ சிலையை திறந்து வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஒரு 6:30 மணிக்கு நாகர்கோயில் வேப்பமூடு பகுதியில் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 50 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பொன்னப்ப நாடார் மணிமண்டபத்தை திறந்து வைக்க உள்ளார். அதன் பிறகு இன்று ஓய்வெடுத்துவிட்டு முதல்வர் நாளை காலை 9:30 மணி அளவில் நாகர்கோயில் கண்காடியா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்கிறார். இங்கு பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்ய உள்ளார். அதை முடித்தவுடன் 10:30 மணி அளவில் முதல்வர் அவர்கள் நாகர்கோயிலிருந்து கார் மூலமாக தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு செல்கிறார். பாக்தா தகவலுக்கு நன்றி விமலா. கன்னியாகுமரி மாவட்டம் கல்லடி விளையில் மு.க. ஸ்டாலின் படைப்பகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டிருக்கிறார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். அதன் காட்சிகள் தற்போது பார்த்தோம். என பல திட்டங்களால் தமிழ்நாட்டின் கல்வி நலம் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இளைஞர் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மு.க. ஸ்டாலின் படைப்பகத்தை திறந்து வைத்து இதோ பார்வையிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் படைப்பகத்தை திறந்து பார்வையிட்டு சிறப்பு செய்து